எங்க அம்மா கறிக்கு குளு குளுன்னு இருக்குமே, இதெல்லாம் பொம்பளை பிள்ளையான்னு கேட்க, அது பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுது. நீ பேசு தங்கம். உன்னை பேத்துக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். எப்ப சட்டு புட்டுன்னு பதில சொல்லி அனுப்புங்கப்பா. பாட்டிக்கு ஏற்கனவே இன்னைக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்குதா, அதான் அப்படியே கையோட அம்மாக்கு உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னா எங்களுக்கும் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். உனக்கு கையோட வேலை முடிஞ்சிருமா? எப்படி சொல்றதா பாரு. ஆமாத்தே, அப்பா எப்ப பார்த்தாலும் போன பட்டி தங்க பிள்ளை எப்போ வருவே, தங்க பிள்ளை எப்போ வருவேன்னு ஒரே நச்சரிப்பு. அதுக்கு உங்க அம்மைக்கு உங்க அப்பாக்கு டைவர்ஸ் கிடைக்கிறது கிடைச்ச சம்பந்தம் இல்லத்தே. ஓயாம நான் இங்க வந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் சிறையளவா இருக்குல்ல. பாதவத்தி, நான் பிள்ளை பசத்துல கூப்பிட்டா அது சிறத்தங்காம தான் வந்திருக்கு. உங்க அப்பா பாக்குறது உனக்கு சிறையளவா இருக்குது. ஆமாத்தே, ஒண்ணு அங்க இருக்கணும் இல்ல இங்க இருக்கணும், ரெண்டு இல்லாம தங்க பிள்ளை வந்து உன்னை பாக்குறதுக்கு அப்பாக்கு ஆசையா இருக்குன்னு ஒய்யாம கூப்பிட்டு விட்டுறாவ. நானும் வழி இல்லாம வர வேண்டி இருக்குது. அதான் அப்பாவுக்கு அம்மாக்கு டைவர்ஸ் ஆயிட்டுனா கோர்ட்ல எப்படி கேட்பாங்க, அப்பா கூட இருக்க போறீங்களா அம்மா கூட இருக்க போறீங்களான்னு. நாங்க கண்ணை மூடிட்டு அம்மா கூட தான் இருப்போம்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இங்க வர வேண்டியது இருக்காதுல்ல. என்னமா உங்களுக்கு அப்படி குளு குளுன்னு இருக்குதா? அது பேச சரிதானே. எனக்கு அப்படியே உங்க அப்பா நின்னு பேசுன மாதிரியே இருக்கு பாத்துக்க. இருக்கும் பையன் உள்ள விசுவாசத்தை பூரா அங்க காட்டிக்கிட்டு இருக்கு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்பா அது பேசுற அழக பாரு. ஏமா அவ எப்படி சொன்னா பாருங்க. அத நீ உன் மாட்ட பேசிக்க. ஏடி அப்ப உனக்கு உங்க அப்பா பிடிக்காது? யாருக்கு தான் அப்பா பிடிக்காது? எனக்கு எங்க அப்பா பிடிக்குமே. ஆனா கோர்ட்ல ஏதாவது ஒரு பக்கம் தானே இருக்குன்னு சொல்லுவாங்க, நாங்க எங்க அம்மாவை தான் சொல்லுவோம். இவதான் உனக்கு உங்க அப்பா பாசம். எங்க அப்பா கொழுப்படுத்திங்க இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா கொழுப்படுத்த உட்கார்ந்துருக்கு. ஆமா, இப்ப அங்க வர வேண்டியதுனே. பாட்டி நான் சொல்ல சரிதானே பாட்டி? நீ எது சொன்னாலும் சரிதான் தாங்க இருக்கும். சரிங்க பாட்டி, நான் கடைசியா ஒரு வாட்டி பேசி பார்க்க உங்க பிள்ளை கிட்ட. மனசு வச்சாருன்னா வாழட்டும். பிரிஞ்சிருக்க புருஷ மடிச்சாக்கு வந்த பெரிய மனசு பாருங்கம்மா. எப்போ என்னப்பா முடி அடிக்கிய? இப்ப அங்க வாரில இல்ல இங்கே இருக்கலாம், இல்ல நாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணட்டுமா? இங்க வாங்க. வேண்டாப்பா. எப்போ கோர்ட்ல எப்படியும் கேட்பாங்க. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், அம்மா தான் பிடிக்கும்னு சொல்லிடுவேன்னு. அண்ணனும் அம்மா தான் பிடிக்கும்னு சொல்லிடுவான். அப்போ உனக்கு அப்போ வேண்டாம். உங்களுக்கு அம்மா வேண்டாம்ல? பிடிச்சல பாயிண்ட. இல்ல புள்ள கேட்டால பதில சொல்லு. அதே எப்போ உங்களுக்கு அம்மா வேண்டாமா? நீங்க இருக்கீங்கல்ல. நாங்க எப்படி பாருப்பா, அம்மா இல்லாம நாங்க எப்படி பாருந்தா? பிஞ்சிலே பழுத்ததே. அத்தைக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாரும் அம்மா வீட்டுல தான வருவாங்க, அததான் நான் சொன்னேன். இப்ப நான் கூட அம்மா வீட்டுல தானப்பா இருந்தேன். இப்போ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, சொன்னா கேளுங்க, ஒழுங்கா வந்துருங்க. உன்னை பேச சொல்லி அனுப்பி வச்சது யாரு? எங்க அப்பா கூட்டு போறதுக்கு எனக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? அதானே. இங்க பாரு, உங்க அம்மா தான் சண்டை போட்டு போனா, நான் உங்க அம்மா கிட்ட சேர மாட்டேன். இப்போ பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். அப்புறம் அம்மாக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிட்டா நான் உங்களை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். அப்பான்னு கூப்பிட மாட்டியா? எப்படிப்பா கூப்பிட முடியும்? அத டைவர்ஸ் ஆயிடுமா? நான் ரோட்ல போனவங்கள யாரோ மாதிரி பாப்பேன், அங்கிள் கூட கூப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படியே அண்ணக்கிளி வளர்ப்பு. டேய் இது உன் பிள்ளையாடா? இது உன் பிள்ளையாடா? அத்திய புருஷ மாதிரியே பேசுதும்மா என் தங்கம், என் வயிறம். என் புருஷன் போனாலும் என் புருஷன் ரோட்ல வந்து பிறந்திருக்கு பாரு. என் புருஷனே வந்து என்ன பேசின மாதிரி இருக்க. என்ன தினேசு, நீ செஞ்ச வேலை ஒரே உருப்படியான வேலை. உங்க அப்பாவே மாதிரி உன்னை பெத்து கொடுத்ததாம்ல. எல்லா பெருமையும் என் மருமோல தான் போய் சேரும். இவா தமிழ் வயிற்றுல இருக்கும் போதே நம்ம வீட்டுல தான் இருந்தா. உங்க அப்பா பத்தியே பேசிக்கிட்டு இருப்பேன் பத்திக்க, அவளும் கேட்டுக்கிட்டே இருப்பா. பார்த்தா உங்க அப்பாவே வந்து பிறந்திருக்கா பாரு. போதும், அப்பா வந்தாலும் இப்பதான் வச்சு செஞ்சிருப்பான்னு சொல்லி காட்டுறீங்க அப்படிதானே? டேய் அவ பச்சை பிள்ளையா போயிட்டா. இத கொஞ்சம் வளர்ந்துதான் வச்சுக்க, இந்நேரத்துக்கு நீ அங்க போய் முட்டி போட்டு நின்றுப்ப. என் தங்கம், என் ராசா திரும்ப வந்திருக்காரு. தேங்க்யூ பாட்டி. பரவாயில்ல தங்கம். எப்போ சீக்கிரம் வாங்க போ. பஞ்சாயத்து பண்ண வந்திருக்க ஆட்களை பாரு. ஏன் அந்த வீட்டு ஒரு பெரிய ஆட்கள் யாருமே இல்லையாங்க? ஏன் அப்பா என்ன சின்ன பிள்ளையா? யாருக்கிட்ட இப்படி பேசினாலும் மடக்குது. இப்போ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, ஒழுங்கா வந்துருங்கப்பா. அம்மா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கப்பா. நாளா ஒண்ணு வரல. சரி, இனிமேல் அங்கிள்னு கூப்பிட்டு வேண்டியவர் என்ன செய்ய முடியும்? எப்போ உங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு வாய்ப்பு தான். நாளைக்கு காலையில கோர்ட்ல 10 மணிக்கு கேஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாட்டி. பாட்டி புரிஞ்சுக்கங்க, வாதாடுறது அன்னக்கிளி பாட்டி. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. கண்டிப்பா டைவர்ஸ் தான். ஆனா டைவர்ஸ் மட்டும் கிடைச்சுச்சோ. இதுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 12 வயசு இருக்குமா? என்ன மிரட்டியும் கேட்க? அம்மா உங்களை யார் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் தான். அம்மா வேற வெளிநாட்டுக்கு வேற போறாங்களாம். வெளிநாட்டுக்கு போறாங்க? எதுக்கு? அதான் உங்களுக்கு அம்மாக்கும் டைவர்ஸ் ஆயிரும். அம்மா கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருப்பாங்க, அதுக்கு தான் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஃபாரின் ட்ரிப் போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஓ, பிளான்லாம் போட்டாச்சு. ஆமாப்பா, வருமுன் காக்கிறது ரொம்ப சிறந்தது இல்லப்பா. எப்போ டைவர்ஸ் கிடைக்கும் ஃபாரின் டூர் போலான்னு காத்துக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. கேட்டியாடா? ஆமாப்பா, எப்படி ஒரு 2-3 நாள் அம்மாக்கு டிப்ரெஷனா இருக்கும். அதான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா. டேய் எந்த நாட்டுக்குலாம் போறாங்க? ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அப்புறம் நைஜீரியா, அப்புறம் ஜார்ஜியா, அப்படியே இன்னொரு ஸ்வீட்லாந்து,
அப்புறம் ஜெர்மனி, அப்புறம் ஹாட்லாந்து அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாடு போறதா கேள்விப்பட்டேன். கேட்டிச்சப்பா? எப்பா கேட்டிச்சா? ஒரு நாட்டுக்கு 3 நாள் 4 நாள் போட்டாலும் 25 நாடு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் வெளிநாட்டிலே போயிரும்பா. பிக்னிக்பா, பிக்னிக். போய் உள்ள எப்படி எல்லாம் மிரட்டுது. எப்பா அவ்வளவு லேசில அம்மாவள ஜக்க புக்கான்னு பார்க்க முடியாது. நாளைக்கு கோர்ட்ல கேஸ், நாளை கழிச்சு விடுதலை, அப்புறம் மறுநாள் பிக்னிக். பாத்துக்கிடுங்க. உங்க அம்மா பிக்னிக் போறா, ஆனா கோர்ட்ல உங்க அம்மா தான் வேணும்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமாப்பா. அதான் உங்க அம்மா ஃபாரின் போயிருவாங்க. ஆமாப்பா, நாங்களும் ஒரே டிப்ரெஷன்ல தான்ப்பா இருக்கோம். நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா பிக்னிக் போயிருவாங்க, நீங்க குடிச்சிட்டு வீட்லயே உட்கார்ந்திருப்பீங்க. அதான் நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே. நீ முடிவு எடுத்திருக்கியா? என்ன முடிவு? அவளை தத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். தத்து போறியா? ஆமா, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, தத்து போயிர வேண்டியதானே. அதான் ஒரு நல்ல ஒண்ணா ஒற்றுமையா இருக்கிற அம்மா அப்பா பார்த்து அப்படியே தத்து போயிடலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே ஒரு நல்ல அம்மா அப்பாவை பார்த்து தத்து போயிட்டோம்னா எனக்கும் டிப்ரெஷன் குறைஞ்சிரும். உனக்கு டிப்ரெஷன்? ஆமாப்பா, பெரிய சிறையலவா இருக்குப்பா. நீங்களும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, அதான் எனக்கும் தெய்வம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. நல்ல அம்மா அப்பா பார்த்து தப்பிச்சு போயிருன்னு. அதான் எனக்கும் சம்மதம் தான். நீங்க டைவர்ஸ் வாங்கினாலும் ஓகே தான், வாங்கத்தாலும் ஓகே தான். நான் தத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிப்பா, நீங்க எல்லாம் டைவர்ஸே கொடுத்துருங்க. அம்மா அப்பா இல்லாத பிள்ளை தானே தத்து எடுப்பாங்க, எனக்கு வசதியா போயிடும். குட்டி சத்தம். உங்க அம்மா வேண்டாம், அப்பா வேணும்னு கோர்ட்ல சொல்லி அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிடுத. அம்மாவே பாத்துக்க காணல, இது எங்களை பாத்துக்கிடுவாங்க. பாருப்பா, பல்ல காட்டாதீங்க. அது கிளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சரிதானே? இவன் அவதானே வேணும்னு கட்டிட்டு வந்தான், அவளையே அவனால பாத்துக்க முடியல, இந்த புள்ளைய பாத்துருவான். தம்பி, டைவர்ஸ் ஆனா ஆயிட்டு போட்டு தம்பி. அக்கா உனக்கு நான் இருக்க, நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்க. பாட்டி சொல்லுங்கம்மா. பிள்ளைல பெத்தது சரிதான், சரி அது குணம் உங்க கையில இல்ல, அது இறைவன் விட்டதுதான். ஆனாலும் கொஞ்சம் பெரம்ப எடுத்து வளர்த்திருக்கலாம் நீங்க. என்னம்மா சொல்லுவீங்க? இந்த அத்தையெல்லாம் நீங்க அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு அப்பா இந்த நிலைமையில வந்து நின்றுப்பாரா? தப்புதான், தப்புதான் அம்மா, தப்பு பண்ணிட்டேன் பாத்துக்க. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படி பேசுதா? இல்லக்கா, அது ஓ, எங்க அம்மா என்ன அடிச்சு வளர்த்திருக்கணும். இனி வளர்க்க முடியாது, இனி உங்க திருத்தவும் முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, பெரம்ப எடுக்காதவன் தான் புள்ளைய பயக்கிறானே. புள்ளைய அடிச்சு வளர்த்திருக்கணும். ஓ, உங்க வீட்டுல உன்னை அடிச்சு தான் வளர்த்திட்டு இருக்காங்க. அடியா? நாங்க வாங்காத அடியா? நான் தப்பு பண்ணா என் மாமா அடிப்பாரு, நான் வேண்டாத வேலை பார்த்தா என் சித்தி அடிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு போனா எங்க பெரியம்மா என்ன அடிப்பாங்க, நான் திருடுனம்னா பாட்டி அடிப்பாங்க, நான் பொய் சொன்னா தாத்தா அடிப்பாங்க, சண்டை போட்டா என் அண்ணன் அடிப்பான், கெட்ட வார்த்தை போட்டா எங்க அத்தை அடிப்பாங்க. ஏய் கேட்டியா? இதான் அந்த குடும்பத்து மகிமை. எல்லாரும் என்ன கண்டிப்பாங்க, என்ன கண்டிக்காதன்னு யாருமே இல்ல. கண்டிச்சதுனால நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியும். அடிக்கலையாமா அடி? நாங்க வாங்காத அடியே கிடையாது. அதனால தான் இப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். நல்லது எது கெட்டது எது பொய் போராட்டு எல்லாத்தையும் வேற பார்க்க தெரியும். அதனால தான் எங்க அப்பாவை கூப்பிட வந்தோம். எல்லாத்தினே புள்ளை பார்த்து அப்படி பூரிச்சு போய் நிக்க. அங்க வளர்ந்த போய் தான் உன் புள்ளை பார்த்து நீ பூரிச்சு போய் நிக்க. இங்க வளர்ந்துருந்தான்னு வச்சுக்க, நினைக்க பாரு உங்க அக்கா அவளை மாதிரி வாய போந்து தான் நின்றுக்கணும். ஒழுங்கா நீ பெத்ததை கூட்டிட்டு கிளம்ப வழிய பாருப்பா. பிள்ளைகளுக்கு கூட நல்லது எது கெட்டதுன்னு வேற பிரிச்சு பார்க்க தெரியுது. வளர்ந்து இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் இப்படித்தான் இருக்கான். போப்பா, இங்க பாரு, தமிழ மாதிரி ஒரு புள்ளை நீ இழந்துட்ட, அப்புறம் வாழலே அர்த்தம் இல்ல. புத்தி சொல்லதுக்கு வயசு முக்கியம் கிடையாது, பக்குவம் ஞானம் தான் வேணும். அது எவ்வளவு விவரமா பேசுது பாரு. ஏழுக்கு வயசானாலும் உனக்கு அறிவு வளரல. நீ அவளை பச்சை பிள்ளையா பார்த்த, அவ உன்னை அறிவில்லாதவளா பார்த்துட்டா. ஏன்னா அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. இனி அதே கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய மனசுத்தனமா நடந்துக்க. எப்போ ஒரு கூட பிறந்தவா தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இல்ல அண்ணன் அண்ணன் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டாலோ அங்க அவளுக்கு ஆதாயம் இருக்குன்னு தான் அர்த்தம். உண்மையான பாசம் இருந்தா பிரிக்கணும்னு தோணாது. அவன் நல்லா வாழ்ந்தா போதுன்னு தூரம் ஒதுங்க சொல்லும். தம்பியும் தம்பி பொண்டாட்டி பிரிவாவ, அந்த ஆளம் அப்படியே வாழ்ந்து போயிருவான். சொத்து சொகத்தை நம்ம ஆட்டை போட்டு போயிடலாம். இதனவா என்ன இல்லை கெட்டவளை தர நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு இந்த மண்ணில் எவளும் கிடையாது. ஒழுங்கா அதை மேல புரிஞ்சு நடந்துக்க. நீ நல்லா இருக்கணும் இவன் நினைக்க மாட்டா. நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன்னை இப்படி பிரிச்சு பார்க்க நினைச்சுக்க மாட்டா. முட்டா பையல, நீ இவ்வளவு பண்ணியும் தான் பெத்த பிள்ளை தூது அனுப்பி எப்படியாவது புத்திமதி சொல்லி அப்ப நான் கூட்டிட்டு வந்து அனுப்பியிருக்கா பாரு. அவதான் கெட்டனவா பாத்துக்க. ஏதாவது ஒரு வழியா தான் புதுசு திரும்பி வந்துட மாட்டான்னு நீ கடைசி வரைக்கும் தன்மானத்தை விட்டு மானத்தை விட்டு உன்னை கை விட்டுற கூடாதுன்னு நினைக்கா பாரு. அவளுக்கு தோலுக்கு மேல பிள்ளைகள் வளர்ந்து போச்சு. இந்த பிள்ளை சொன்னிச்சா டிப்ரெஷனு. இந்த காலத்தை காட்டி அவன் 4 நாட்டுக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்க, வரும்போது நீ அவன் மனசுல கூட இருக்க முடியாது, தெரியுமில்ல? இங்க பாரு, உன்னை மறக்கிறது ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உன்னை மறந்துட கூடாதுன்னு அந்த புள்ள போராடுது. நல்லா ஏத்து சொல்லுங்க பாட்டி. ஒழுங்கா பிள்ளைய கூட்டிட்டு கிளம்ப வழிய பாருப்பா. இப்போ வாங்கப்பா.
இப்ப வாங்க, இப்ப வாங்கப்பா. இல்ல போ. ஆ, சரி. சரியா? சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. ம், சரிம்மா. இங்க பாரு, உன் தம்பி பொண்ணு வயசாகல. இப்பமே அவன் பொண்ணாட்டிட்டு இருந்து அவனை பிரிக்கணும் பிரிக்கணும் நினைச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் வாழ்ற வயசு பிரிச்சத பாதவத்தி சண்டாளி. எப்புள்ள நல்ல வண்டி, எந்த தப்பு பண்ணாத. குற்ற உணர்ச்சி, அத தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு சாதகமாக்கி வேண்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ. என் மருமகா புத்திசாலி, அவ பாத்துக்கிடுவா. எனக்கு என்னமோ அது அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லத்தே, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லத்தே. ஐயோ சீக்கிரம் வேலைய முடிங்க, நான் வயலுக்கு சுவார் கொண்டுட்டு போகணும். இவா ஒருத்தி ஒரு பழக்கம் விட மாட்டா. ஆமா, அவ அப்படித்தான். எனக்கு என்னமோ அது கன்ஃபார்மா தான் இருக்கும்னு தோணுது. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கிய? என் கணிப்பு எப்பவுமே சரியாதான் இருக்கும் தேன்மொழி. நான் எப்பவுமே கரெக்டா தான் கணிப்பேன். இவதான் சொன்னா பத்துக்க, எனக்கு என்னமோ அதான் உண்மையா இருக்குன்னு தோணுது. இங்க இப்போதைக்கு துவைக்க மாட்டேன், நான் துவைச்சிட்டு போறேன். போ போ, நான் தரேன்னு தேடிக்கிட்டு இருக்கானா போ. போகத்த. இவ சோறு கொண்டு போறேன்ட்டு தருண் கூட லவ் பண்ண தான் போறா. எனக்கு தெரியும், இது கூட நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடுவா. ஆமா, இவிய பார்த்தாவ. நான் பார்த்தேன்டி. ஆமா, எனக்கு தெரியும். ஏக்கா இவ சோறு கொண்டு போறேன்ட்டு வயக்காட்டு லவ் பண்ணிட்டு தான்க்கா வரா. அப்போ வயக்காட்டுல ஒரே ரொமான்ஸ் தான் சொல்லி ஆஞ்ச காக்கியா மேல போறாம. ஆமா, எனக்கு இவ வேலை போறாம. மாமா 4 நாளா வீட்டுக்கே வராம ஷிஃப்ட்லயே வேலை பார்த்துட்டு இருக்காருல, அதுக்கு தான் அந்த கோத்தை என் மேல காட்டுதாவ. இவளுக்கு போறாம. ஏக்கா நீங்க சொல்லுங்கக்கா, அப்புறம் என்னக்கா நடந்துச்சு? அங்க சோறு பிடிச்சிருக்கும், இப்ப வரவா மாமா சாப்பிடுறதுக்கு. அதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க தே. என் கணிப்புப்படி அப்படித்தான் இருக்கும்னு தோணுது பாத்துக்க. மீனகட்டிட்ட நீங்க காய்கறி சீக்கிரம் வெட்டிட்டாங்க, நான் குழம்பு வைக்கணும். அவ இப்ப வரவாவல்ல. அம்மா, இந்த பிள்ளைல ரேஷன் கடைக்கு தானே போறேன்ட்டு போனால்வ, இன்னும் ஆளைய காணோம். சரி, தீபாவளிக்கு என்ன பண்ண போடலாம் சொல்லுங்க. அதிரசம். இவா ஒருத்தி அதிரசம் சொல்லுவா. அதிரசம்லாம் வேண்டாம், வேற ஏதாவது பண்ணுவோமா? அதிரசமே இங்க ஒழுங்கா வராது. மைசூர்பாகு கடையில வாங்கி வச்சாலும் இங்க ஒருத்தர் திங்க மாட்டாவ. இவா ஒருத்தி சுசியா. அது எனக்கு பக்குவமே வராது பத்துக்க. மத்ததெல்லாம் அப்படி புழுக்குன்னு வந்துடும். இப்ப நீ என்கிட்ட உதவாங்க பாத்துக்கிட்டே இரு. இருக்க வேலையா ஒழுங்கா முடிக்க காணல. இத தீபாவளிக்கு பண்ட சுடுதாவலாம். எவ்வளா உன் துணி அழைச்சிட்டு நீ போ. நான் போக மாட்டேன். பழக்கத்தையும் கேட்கணும், போக மாட்டாளாம். இங்க பார், தீபாவளிக்கு இந்த திருப்பி நம்ம விதமா சுடணும், ஓகே? ஏன்னா தம்பிக்கும் தேன்மொழிக்கும் இந்த திருப்பி தலை தீபாவளி, அதனால பண்டங்கள் கொஞ்சம் நிறைய செய்வோம். ஏக்கோ, பேச்சமாக்க வீட்ல என்னென்ன பண்ட சுடுதான்னு பாப்போம். இவ என்ன எப்ப பார்த்தாலும் பேச்சமாக்க வீட்லயே சொல்லுதா? பேச்சம்மாக்கால இவ்வளவு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இல்ல, அப்புறம் அவிய பண்டம் செஞ்சுட்டு இத பத்தி நான் என்னென்ன பண்டமா செஞ்சிருக்கேன்னு கொனட்டுவாவ. அதுக்குதான் நாமளும் இந்த திருப்பி தீபாவளிக்கு சூப்பரா பண்டம் சுடுறோம், ஓகே? நாம ஏன் பண்டம் செஞ்சு வியாபாரம் பார்க்க கூடாது? வியாபாரம் இங்க வீட்ல இருக்கே திங்கிறதுக்கே செஞ்சு கொடுக்க தெரியாது, இதுல வியாபாரம் பார்க்க போறாவலாம். மீனகிட்ட உங்களை அழகுற நீ ஓட்டுதா? அது இன்னைக்கு வேற ஒண்ணு இல்ல, தாருணையும் அவளையும் பிரிச்சுட்டாமா. அதுக்கு தான் பைய அவள வீம்பல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. எப்பவும் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாவளா? வெளி பார்வைக்கு தான் ஒட்டாத மாதிரி இருக்கும். வயலுக்கு போறேன்னு இவ என்ன வேலை பார்த்திருக்கான்னு எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. அதான் இன்னைக்கு பிடிச்சு கொண்டு வச்சிருக்கோம். இத்தி ஆடிக்கிட்டே இருப்பாவ தெரியுமா? போதும் 2 வீட்ல கிடக்கு போதும். அவளுக்கு 10 தான் பாருங்களா. அப்புறம் நீ வாங்கத்த. நீ தான் நல்ல பிள்ளை பத்துக்க. குட் ஆனந்தித்தான் குட். சரி தாங்க, நான் சாம்பார் வச்சிட்டு வரேன். அவன் சாரத்தை தோச்சு போடு. வந்த உடனே என் சாரத்தை எங்க அண்ணன் கத்திட்டு கிடப்பான். அத்தி அது வேறையா? இருங்க, நான் இப்ப தோச்சிடுறேன். தண்ணி கோரா அத்த நம்ம மாசமா இருக்கத்த. நாங்க கூட மாசமா இருக்கும்போது கோரி தான் துணி தோச்சோம். அதானே நான் மாசமா இருக்க. இங்க எல்லாருமே மாசமா இருக்கும்போது தண்ணி கோரி தான் தோச்சோமா. நீனும் அப்படிதான் தோக்கணும். தோயி நான் மாசமா இருக்க. அப்ப பொண்ணுத்துல வருவான், அவனையே தண்ணி பிடிச்சு தர சொல்லி அதுக்கப்புறம் உட்கார்ந்து தோயி, சரியா? அடுத்த வீட்டுல கூட இறக்கப்படுவாங்க, சொந்த வீட்டுல தான் இறக்கமே பட மாட்டாங்க. இவ மாசமா இருக்கானு எல்லா வேலையும் நம்ம தலையில கட்ட பாக்கா. நாங்க செய்வோம் பாரு. நான் அவங்க கிட்ட சொல்லி கொடுக்க. சொல்லிக்க அங்க வந்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியுமே இல்லையா? தேன்மொழி, ஆந்தி அக்கா பெரிய வில்லி, உனக்கு தெரியாது. ஆமா, நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன சரியா இருக்கு பத்தியா? ஆமா, எனக்கு ஒரு வழி தண்ணி கோரித்தாயே, அது நீ தான் கோரிக்கணும். இங்க பாரு, நான் மாசமா இருக்கேன், நான் கோரிக்கிட மாட்டேன். நாங்களும் மாசமா இருக்கும்போது தண்ணி கோரணும், நீயும் கோரிதான் துவைக்கணும். பாதவட்டி இரு, நான் ஆனந்திகிட்ட போட்டு கொடுக்க. என்ன போட்டு கொடுப்ப? நீ இப்ப அவளை பத்தி சொன்னல, அதை சொல்லி கொடுப்ப. சொல்லிக்க ஆனந்தி, சொல்லு. உன்னை பார்த்து அழகராணி என்ன சொன்னா தெரியுமா? வில்லின்னு சொல்லிருப்பா. ஆமா, நான் சொன்னேன். இவ கேட்டாவ, அவ கோல் மூட்டைக்கு வந்திருக்கா. அவ தண்ணி கேட்டா நான் கோல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாம்ல, அதுக்கு தான். இல்ல, இந்த திருப்போட நம்ம தீபாவளிக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். நாம ஏன் எல்லாருமா சேர்ந்து பண்ட கடை ஓபன் பண்ண கூடாது?
மறுபடியும் சொல்லுத, வீட்டுல இருக்கே சுட்டு கொடுக்க தெரியாது, இதுல வியாபாரம்லாம் வேண்டாம். இல்ல ஃபர்ஸ்ட் முறுக்கு சுட்டு பாப்போம், நம்ம ஊர்ல யாராவது வாங்குதாவலான்னு பாப்போம். அக்கா அப்படியே ஒரு அதிரசத்தையும் போட்டுவோம்க்கா, அதான் ஈஸியா பக்குவத்தை பாத்துடலாமே. அதான் யூடியூப் இருக்க. ஐயோ எங்க வீட்டால என்ன தேடிக்கிட்டே கிடப்பாவ. அவன் தேடிக்கிட்டே இருக்கட்டும். எதிர்வழி நீ பழக்கொடுக்கலாம் போதும், போய் குழம்பு வை. அவ இன்னும் காய்கறியே வெட்டல, அவ இன்னைக்கு காய்கறி வெட்ட மாட்டாவ. இல்ல இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி முத எல்லாருமா சேர்ந்து முறுக்கு சுட்டு பாப்போம். முறுக்குக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? முறுக்குக்கு என்ன, உளுந்து, பொட்டுக்கடலை, அரிசி மாவு, எள்ளு, சீரகம், ஓமம், உப்பு, இந்த மாதிரி தான் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம வீட்ல இருக்குதா? நீ இவ்வளவு எப்படி சுவாக்கி போங்கனே? இருக்கத வச்சு போங்கனே. அத்தி இவ வச்ச குழம்பு நான் வேற ரொம்ப ஊத்தி ஊத்தி தின்னுட்டேனே. இவ சொல்லத பார்த்தா எனக்கு குழம்பு வைக்க கூட தெரிஞ்சுக்காது போலுக்க. ஏன் திருமலி, நீ குழம்பு நல்லா தான் வைக்க, ருசியா தான் இருக்குது. ஆனா வைக்கிற பொருள் பேர் சொன்னா உனக்கு சொல்ல தெரியல. அது வேற ஒண்ணு இல்ல, எனக்கு எல்லாமே நல்லா வைக்க தெரியும், ஆனா பொருள் பேர் மட்டும் தெரியாது. பொருள் பேர் மட்டும் தெரியாதா? அது கண்ணால பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். பேர் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அப்பப்ப வராது. அதனால கையை காட்டி எடுத்துக்கிடுவேன், இல்லைன்னா கண்ணால பார்த்து எடுத்துக்கிடுவேன். ஆனா குழம்பு நீ நல்லா வைக்க தெரியுமா? ஆமா கையில அப்படிதான் சொன்னாவே. இன்னைக்கு சாம்பார் வச்சு ஒரு அவியல் வச்சிருந்தியா? ரொம்ப ஈஸி தே. ரொம்ப ஈஸியா? அத்தை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தே. எங்க ஊர்ல எல்லாம் வைப்போம் வெள்ளை அவியல்னு, செமையா இருக்கும் தே. அப்ப இன்னைக்கு வச்சிரு பாப்போம். ஆனா இவ்வளவு துணி துவைக்காண்டி இருக்க, துவைச்சிட்டு வை. தண்ணி கோரணுமே. கோரு, நான் மாசமா இருக்கேனே. பரவாயில்ல கோரு. இவளுக்கு பொறாம, அவளுக்கு எக்கச்சக்க இருக்குது. அவளுக்கு இன்னைக்கு தரம் கூட சேர முடியலங்கிற ஆதங்கத்துல உட்கார்ந்து இருக்கா. அடி அழகுறானி, நீ எவ்வளவு நேரம் அந்த 4 துணியை அலசிக்கிட்டு இருக்கேன்னு நானும் பாக்கேன். என்ன மாதிரி தான் ஆனந்தியக்காலும் அலசிட்டாவே, அவளை மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கியா? இந்த வீட்டுல எல்லாருக்கும் அதான் இழிச்ச வாய். கூட என்ன மட்டும் சொல்லாத. ஆனந்தியக்கா கூட அப்ப மேச்சு 4 துணி தான் துவைச்சிக்கிட்டு இருக்காவ. உன்னை கொன்னே பண்ற நீ பார்த்தா ஏன்டி என்ன இழுத்துட்டு இருக்க? பின்ன என்ன மட்டும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிய? எனக்கு என்ன கேட்கவா போறாவ? என் புருஷன் இந்த வீட்டுல கடைக்குட்டியா போயிட்டாவ. கடைக்குட்டி சொல்லி சொல்லுக்க ஆக மாட்டேங்குது. என் புருஷனுக்கும் மதிப்பு இல்ல, எனக்கும் மதிப்பு இல்ல. தமிழ் சத்தியமா சொல்றேன், என்னால ஜீவிக்கவே முடியலடி. வீட்டுல போய் ஏதாவது உளர்ன மொழி அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அத்தி இது மூடி மறைக்க வேண்டிய விஷயமா? எத்தனை மாசம் மூடி மறைச்சிருவ? அடியே அடி வீட்டுல நெருப்பு வைக்காதடி, மூடிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டி. உன் கூட ரேஷன் கடைக்கு வந்தப்ப தான் எனக்கு இப்படிலாம் ஆகி போச்சுது. என் கூட ரேஷன் கடைக்கு வந்தனால உனக்கு இப்படி ஆகலட்டி. தினேசி வீட்டுக்கு விருந்துக்கு போன பாரு, அதனால வந்த வடட்டி. அது என் புருஷமட்டி, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அத்தி இதை நான் எப்படி வெளியில சொல்லுவேன்? காட்டி கிட்டி கொடுத்துறாதட்டி. மறுபடி சொல்லுதே, எத்தனை மாசம் மூடி மறைப்ப? மூடிக்கிட்டு போகலாம், நான் மூடிக்கிட்டு போயிருவேன். நீ கோத்த கலப்பாம ஒழுங்கா வீட்டை பார்க்க போ. சும்மா இரமட்டி, நாங்களே தீபாவளிக்கு பிசினஸ் பண்ணத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தலை போற விஷயம் பத்தி சொன்ன கேளுடி. நான் சொல்றேன், முறுக்கு பிசினஸ் தான் பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். எத்தே நான் நல்ல முறுக்கு சுடுவேன் தே. இவ எல்லாத்தையும் தெரியுங்க, ஆனா ஒரு பொருள் பேரும் தெரியல. எப்படி இவ நல்ல செய்தா? எத்தே நான் நல்ல முறுக்கு சுடுவேன் தே. ஆரம்பத்துல எல்லாமே ஆர்வமா தான் இருக்கும், போவதான் தெரியும். இன்னைக்கு நீ என்கிட்ட உதவாங்க போற பாத்துக்கிட்டாரு. எட்டி அவ மோர சோப்பத்துக்கு எரிங்கட்டி. எலிய புடிச்சு பிரிச்சு எல்லா பேரும் எனக்கு கோவம் வராது. பதிலா அவ வயலே உண்மை வந்துட்டு, அவ அதுக்கு தான் வெப்ரானத்துல உட்கார்ந்திருக்கா. ஏன்டி அழகுராணி, என் தங்கச்சி ஒரு நல்ல லவ் பண்ணாம தான் இருந்து பாரு. நான் இருந்துருவேன், உங்க தம்பி இருப்பாவளா? அவன் இன்னைக்கு வரட்டும். வயக்காடே தஞ்சம் கிடக்கா என் தம்பி, யோக்கியமானவேன்னு நினைச்சிட்டேன். அவன் என்னன்னா வீட்ல இருந்தா லவ் பண்ண முடியாதுன்னு வயக்காட்டுக்கு ஓடி இருக்கான். இதுல ரொம்ப சின்சியரா இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆக்டிங் வேற. பாத்திராத்தே தேன்மொழி, தேன்மொழி போட்டு கொடுத்துருவாளோ? பெருத்த அவமானமா போயிருமே. மீனா எதே சொல்லு, தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு புது வாரம் வரப்போகுது. முறைச்சேன்னா வழி இல்ல. அநியமா யாமெல்லாம் சந்தேகப்படாதீங்க. மீனத்தை போய் சொல்றவன், நான் ஒண்ணு மாசமாலாம் இல்ல. எவ்வளவு மாசமா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் இருக்குட்டி போலாம். வருஷத்துக்கு 2 குட்டி நம்ம வீட்டுக்கு வருது, மேய்க்க முடியல. அத்தடி தமிழ், நீ செத்த. பிள்ளை பக்கத்து கூட எனக்கு பிரச்சனையா இல்லடி, ஆனா மசக்கியா இருக்கேங்கிற பேர்ல படுத்தே கடந்துட்டு அத்தனை வேலை என் தலையில கட்டிட்டு பாருங்க. அத மட்டும் என்னால சீர்ணிக்கவே முடியல. எத்தே என்னெல்லாம் அநியாயமா இப்படி பழி போடாதீங்க. அப்படி பண்ணது எல்லாமே ஆனந்தி அக்கா தான்.
ஏன்டி அவளை விடு, நீ என்ன பண்ண? நான் இடைவிடாத மழைங்க மாதிரி கண்டினியூவா. நானா தருண் பையதான், அவனுக்கு என்ன? பிள்ளைய தூக்கி சமக்கிறதுக்கும் நைட்டு தூங்க வைக்கிறதுக்கும் அந்த அண்ணம்மா 2 பேர் கிடக்கானுங்க. பொண்ணு தெரிய விற்கும். அவனுக்கு என்ன? நீ மாசமா இருந்தா ஒன்ன கவனிக்கிறதுக்கு நான் கிடக்கேன். அவனுக்கு என்ன? ஆத்தி இன்னைக்கு என் புருஷன்கிட்ட சொல்லி இந்த பிளான் இன்னைக்கு ரத்து பண்ணிடணும்ப்பா. எல்லாருமா சேர்ந்து நம்மள உண்டியில நக்கிறவங்கிற உண்மையை சொல்லி கொடுத்துறணும். எல்லாருக்கும் நான் தான் இழிச்ச வாயி. நடிக்காதட்டி அழகா, நீ நடிக்காத. நீங்க அடுத்த பிளான் போட்டிருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும். அது வேறயா? முடியாது. அதம்படி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப எல்லாரும் உசராயி எனக்கு எந்த வேலையும் செஞ்சு தர மாட்டேங்கியன்னா? முடியாது முடியாது. அவரோட வேலையை அவரால் பார்க்கணும். ஏன் நாங்களும் மசக்கையா இருந்தோம், எங்களுக்குள்ள யாருமே வேலை செஞ்சு தரல. ஆனந்தி மாசமா இருந்தா செஞ்சு குடிப்பீங்களா? எவளுக்கும் செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு முடிவோட இருக்கும். எனக்கு தண்ணி பிடிக்க தெரியாதுல்ல, பழகிக்க. வா புருஷன் துணியை நீ தான் துவைக்கணும். தண்ணி கொறி தோய். நான் மாசமா இருக்கேன்ல, அதுக்கு வெயிட்லாம் தூக்கவே கூடாது தெரியுமா? தண்ணி எல்லாம் இறக்கவே கூடாது. செம்பலித்தா, உங்களுக்கு உங்க பொண்ணு தம்பினா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே. அவளுக்காக கூட செய்ய மாட்டியா? இல்ல இல்ல, நான் எவனுக்காகவும் செய்யக்கூடாதுன்னு முடிவோட தான் இருக்கேன். இல்ல, நான் தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. செம்பரி கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. பேசாம மீனா கிட்ட உண்மை சொல்ல வேண்டியது. வாயை திறந்த கிணத்துக்கு தூக்கி போட்டுரும் பாத்துக்க. ஆனா இந்த வீட்டுல அநியாயத்துக்கு எல்லா ரகசியமும் என் காதுக்கே வருது. அந்த தெய்வயா என்னோட வச்சு செய்து எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னடி ரகசியம்? இவன் நான் கடிச்சுக்காளு, இவன் நான் காதுக்குள்ள இருந்துகிட்டு செம்பகவல்லி எடி செம்பகவல்லின்னு கூப்பிட்டேன். அப்பலாம் உனக்கு தெரியாது. இப்போ நான் கிணத்துக்கு தூக்கி போட்டுறேன்னு சொல்லுதா, இப்போ என்னன்னு சொல்லுத? அப்படின்னா ரகசியம் தமிழத்தை கிட்ட தான் இருக்குது. அச்சோ உடவை நாயா, அத்தி இந்த அழகாணி பேவல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. ஏன்டா அழகாணி, உன் வாய்க்கு ஒரு ஸ்டிக்கரை போடுடி. இந்த வீட்ல எல்லாருக்கும் நான் தான் இழிச்ச வாயி. இப்படி சொல்லி சொல்லியே காரியத்தை சாதிச்சிருவா. ஆமா, எனக்கு ஒரே ஒரு கூட தண்ணி குறைத்தாயே. நான் செய்யக்கூடாது. டாக்டர் என்ன வெயிட்லாம் தூக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு விக்கி மாமா நீ தூக்கிட்டு போன அட்டிய ஓட்ட வைத்தேன் மொழி. இப்பதான விஷயம் போது என்னையா வயக்காட்டுக்கு போன்னு சொன்னது இப்பதான் எனக்கே புரிஞ்சிருக்கு. அத்தியுமே எதுக்கு எடுத்தாலும் அதை தானே சொல்லுவா. நான் வயக்காட்டுக்கு போறதும் விக்கி மாமா அந்த வீட்டுக்கு வர்றதும் கேட்டா எனக்கு அப்பதான் டூட்டி முடிஞ்சதுன்னு சொல்றதும் விஷயம் அப்படி போகுதா? ஆக மொத்தம் ஆளுக்கு ஒரு ரூட்டை போட்டிருக்கி. அப்படித்தானே டி? எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துச்சு. என்னடா இந்த விக்கி பையனுக்கு மட்டும் யாருமே இல்லாத நேரம் மட்டும் டூட்டி விடுறாங்களே, அது எப்படின்னு. அவனுக்கு எப்ப டூட்டி விட்டாங்களோ வீட்டுல ஆள் தாண்டி அவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். அவன் எத்தனை தெரியும், இவ்வளவு பெரிய எத்தனை தேன்மொழி சொல்லி தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நீ அப்பமே எனக்கு தண்ணி கோரி தந்திருக்கலாம் தெரியுமா? அட்டி எத்தேன் மொழி என்னன்னு கூட தெரியும். நான் என்ன சொல்லவா செஞ்சேன்? தேன்மொழி, நான் உனக்கு தண்ணி கோரி தரேன். இங்கப்பா பக்கத்துல சாணி தண்ணி இருக்கிறதுக்கு மூளையில ஊத்திடுவேன் பாத்துக்க. ஏன் அவளை திட்டுத? அவ இப்ப எனக்கு தண்ணி கோரி தரேன்னு சொல்லிட்டா. தேன்மொழி, இனிமேல் உனக்கு நான் எப்பவும் தண்ணி கோரி தரேன், சரியா? நிஜமா? சத்தியமா கோரி தரேன். எனக்கெல்லாம் தண்ணி கோருது ரொம்ப ஈஸி. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சுது. ஒரே நேரத்துல 10 குடம் தண்ணி கூட நான் கோரிடுவேனே. எனக்கு 3 குடம் போதும், சரியா? அவ சார்த்த மட்டும் நான் முத தோச்சு போட்டுறேன். அது சரி, இன்னொன்னு தெரியும்னு சொன்னல, என்னன்னு சொல்லு பாப்போம். நீ இதை தண்ணி கோரி தரலையே. அழகுறாடி, அவ ஊரே வித்தவா. அவ கிட்ட எல்லாம் பாச்சா பழிக்காது. அத்தி இந்த தேன்மொழி பையனுக்கு மட்டும் எல்லா ரகசியமும் எப்படி தெரியுது? நானே இந்த வீட்ல பல வருஷமா இருக்கேன். இந்த விக்கி பையன் எப்ப வந்துட்டு போனாங்கறத கூட நான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பச்சை புள்ளையா இருந்திருக்கேனே. செம்பகலி, எனக்கு சந்தேகம் வந்துக்க. நினைப்பேன் அதனோட கரெக்டா வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து கரெக்டா பைக் எடுத்து வீட்டுக்கு வரானேன்னு. அது இப்பதானே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அத்தி இந்த மனுஷன் வேற இன்னைக்கு வருவேன். அது அவருக்கு டூட்டி முடிஞ்சு வந்தாவ. இவன் என் மேல போறாமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் போறாமன்னு சொன்னா இங்க பாரானதி, நான் கூட முந்தானத்து கூட பார்த்தேன் தெரியுமா? முந்தானத்து பாத்தியா? ஆமா. அத்தடி என்ன சொல்லுத? என்ன சொல்லுத? ஆமா, முந்தானத்து கூட அப்படித்தான். நான் இங்க மத கிணத்துல உட்கார்ந்து பாத்திரம் தச்சிட்டு வந்தேன். சரி. டா அப்பா கூட அப்படித்தான். விக்கி மாமா பைக் வந்துச்சு. நான் கூட வீட வந்துட்டாவ நினைச்சு எட்டி பார்க்க போனேன். பார்த்தா அவிய இல்ல. விக்கி மாமா, "ஒண்ணே வீட்ல யாரும் இல்லல?" அப்படினு கேட்டாவ. அஞ்சு கருக்கு என்ன சொன்னாவ? இவ ஏதோ வாய் திறக்க வந்தா. மாமா வாய் திறக்கவே விடல. அத நீ பாத்துக்க. ஆமா. ஒட்டி விட்டுங்கட்டவளே. அதுக்கிட்ட 2 குடம் தண்ணி கோரித்தான்னு சொன்னேன். கோரி தர முடியாதுடி. அத எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டியா? கோரி தர மாட்டியா? இந்த மீனா குட்டி பையவள எல்லா ரகசியத்தையும் சொல்லிருமோ? சொன்னா என்ன மெனத்துக்கு ஆவறது? எடி செம்பகவல்லி, சப்பா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவா. என்ன குட்டிட்டா, தமிழத்தை பத்தி என்ன ரகசியம்? நீ இன்னும் வயக்காட்டுக்கு போகல? இன்னும் சோறே பொங்கலா ஒத்தி குழம்பே வைக்கல. அப்பதானே நான் போக முடியும். அடி தெருவலி, குழம்பு வைக்கலையாடி? ஒரு மாசமா இருக்கவள எல்லாரும் இப்படியே வேலை வாங்குவீங்க?
அப்போ சீக்கிரம் துணி தோயி. நான் எப்படி தண்ணி கோர முடியும்? குவாரி. அதான் நாங்க தான் இனிமே எவ்வளவுக்கு வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கரெக்டா நான் மாசமாவேன்னு பார்த்து தான் எல்லாரும் கொலை எடுத்துருக்கீங்க. இனிமேல் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் அவகிட்ட சொல்லி கொடுக்க. யாருமே எனக்கு தண்ணியை பிடிச்சு தர மாட்டேக்காவனே. மாசமா இருக்க ஈவருக்கு கொஞ்சம் கூட இல்ல. நான் தண்ணி கோரணுமா? என்னங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராசா இங்க பார், கிணத்துல தண்ணி இருக்குது, வாளி இருக்குது. பொண்டாட்டிக்கு குறை கொடு. இங்க யாரு கொடுமைப்படுத்துறா? அவ்வளவுதானே. அத்தெல்லாம் இவன் குவாரி கொடுத்துருவான். இப்ப பாரு பொண்ணுத்துற அவ்வளோ தண்ணி குவாரி துணியை கூட துவச்சு கொடுத்துருவான். கொடுத்துவலாடா? ஏன் கொடுத்தானே முன்னாடிக்கு தோச்சு கொடுப்பேன். கொடுக்கணும்டா, கட்டாயம் கொடுக்கணும். எங்க நான் அப்பமே வச்சு துணி துவைக்கணும் தண்ணி குறைத்தாங்கன்னு சொல்றேங்க. ஒருத்தர் கூட குவாரி தரவே இல்லைங்க. நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன போய் கிணத்துல இருந்து தண்ணி குறை சொல்றாவல. எல்லாருமா சேர்ந்து குடும்பம் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஆமாடா, ரொம்ப குடும்பம். இப்ப என்ன பண்ண போற? இன்னும் படுத்துவோண்டா. நீ வச்சுட்டு வாமா, அக்கா தோச்சு வைப்பாங்க. வாமா. தோச்சு வைக்கும். டேய் மரியாதை அழுக்கு மூட்டையில தூக்கிட்டு ஓடிருங்க சொல்லிட்டேன். அவ எவ்வளவு அழகா சொல்றான் பாரு. தோச்சு வைப்பாவலாம். ஆமாடா, தோச்சு வைப்பா. பாருங்க, ஒழுங்கா அவளை துணி தோச்சிடணும். அவளை ஒரு வேலை செய்ய மாட்டா. அக்கா சின்ன செஞ்சுக்கிட மாட்டா. நீ அங்க வச்சுட்டு வந்துருமா. யசுவாவல யார் யசுவா பாப்போம்? அப்புறம் ஒழுங்கா தோச்சதுன்னு சொல்லிட்டேன். இவன் வச்சுட்டு வந்துட்டா. ஆமாமா, அது எதுக்கு தூக்கிட்டு வெயிட் தூக்கப்படாது. கீழே சரி. ஆமாங்க. பொண்ணு தர 10 நாள் ஆனாலும் சரி அந்த துணி நாங்க தொட மாட்டோம்டா. பாத்தீங்களா? துவைக்க மாட்டீங்க? முடியாது முடியாது. துவைக்க மாட்டீங்க? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டோம்லடா. துவைக்க வேண்டாம், யாரும் துவைக்க வேண்டாம். பாத்தீங்களாங்க எப்படி பண்ணிட்டாங்க? பாத்தீங்களாங்க இதை விட பாத்துக்கலாம். எப்படி தோச்சு வச்சுட்டு போயிட்டாங்க? பாத்தீங்களாங்க. சரி சரி விட பாத்துக்கலாம். என்னங்க பாக்க? அங்க ஒரு கூட நிறைய இருக்கு, இங்க இவ்வளவு இருக்குது. எப்ப தோச்சு முடிக்க? பாய மூடிக்கிட்டு இருந்தா கூட ஆளுக்கு கொஞ்சம் தோச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் போச்சது. சரி சரி விட பாத்துக்கலாம். நான் இருக்கேம்மா, நான் தைக்கமா. முதல்ல எப்பல துவைப்பா, நம்ம துவைப்போமா? அத்தடி எவ்வளவு துணி. இம்மா நான் எல்லாத்தையும் நானே துவைக்கிட்டாமா. சோப்பு போரும் கிடைக்குதுக்கு. எவ்வளவு என்ன அழகா இருக்கு. அம்மா சோப்பு தாங்களே, நான் நல்ல சோப்பு போடுவேன். பாப்பா போதும், அவளை சோப்புல தோய். சோப்பு பொருள் கரைச்சனா செம்பல் எத்தனை வாட்டர் அடிச்சு விடுவாங்க. இருக்க வச்சு தோயுமா? எப்போ என்ன சோப்பு மரப்பா. அவளுக்கு துணி இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. இவ்வளவு சோப்பு மரம் தான் அவளுக்கு சந்தோஷமா இருக்குது. அவளுக்கு இன்னைக்கு செம விளையாட்டு இருக்கலன்னுமா. நீ விளையாடு தங்கம். என்ன சோப்பு மரப்பா. ஜாலியா இருக்கும். ஆமாப்பா. எப்ப எல்லா சோப்பையும் நான் கரைக்கிட்டப்பா. சோப்பு போரும் கரைக்க போறியா? பாப்பா அந்த துணி போய் துவைச்சிட்டு பாப்போம். நான் தோச்சிரேன்ப்பா. அப்ப நான் சூப்பரா தோச்சிரேன்ப்பா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. நீ துவை தங்கம். என்ன என்னடி அவ்வளவு துணி இருக்கு. விட விட பாத்துக்கலாம். நான் இன்னும் சோறு பொங்கணும், வீடு வாச தூக்கணும், இவ்வளோ துணி துவைக்கணும். ஐயோ இவ்வளவு வேலை பார்க்க போறியா? ஆமா, இவ்வளவு வேலை பார்க்கணும். இல்ல தங்கம், நீ அவ்வளவு வேலை செய்யண்டாம். இல்லங்க, யாரும் என்ன விட மாட்டாங்க. செம்பலியத்தெல்லாம் விடவே மாட்டாங்க. அக்கா இருக்கா அக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு செய்யக்கூடாது. இல்லங்க, அவங்க எல்லாம் இப்படிதான் என்ன வேலை வாங்குவாங்க. இருக்கட்டும். இப்போ நான் நல்ல சாப்பிடுவேன்ப்பா. இப்ப கிணத்துல இருந்து தண்ணி குறைட்டாப்பா. கிணத்துல? ஆமாப்பா, நான் சூப்பரா குறைவேன். இப்ப நான் குறைட்டாப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்க துணியை மட்டும் தோய். இப்போ என்ன சாப்பு மரப்பா. உங்களுக்கு சரி போதில்ல. நான் பாவம் எவ்வளவு துணி துவைக்க வேண்டியிருக்கேன். நான் சிரிக்கலையா? நான் சிரிக்கவே இல்ல. எங்க அதுல இருக்க துணியெல்லாம் எப்படி துவைக்க? அது அங்கேயே இருக்கட்டும், இது மட்டும் துவைச்சுவோம். எதுக்கு அங்க தள்ளி உட்காந்து துவைச்சிட்டு இருக்க? இங்க வந்து துவைய போல. சரி காதுங்க. அப்பா பாத்து பாத்து பாரு, கீழே விழுறத உள்ள பாத்து நில்லு. லாட்டா போச்சுல உனக்கு. உள்ளே உட்கார்ந்தாச்சு. அவளுக்கு குசிய பாத்தீங்களா? அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மத்த நாள்ல இந்த சான்ஸ் கிடைக்காது இல்ல. உங்களால தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. உங்க வாயினால. விட்டுருந்தா நானே கெஞ்சி பறிச்சு அவங்கள தூக்கி வச்சிருப்பேன். என் பொண்டாட்டிக்கு நானே பாத்துக்கிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி. அது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒவ்வொரு இலட்டாலும் ஒவ்வொரு இல்லாம இருக்கணும்னு. இப்ப நீங்க 2 பேருமே அப்படித்தான் எனக்கு இருக்கு. ஐயோ அப்படி இல்லமா. இங்க பாரு, நான் இது எவ்வளவு நேரத்துக்கு துவைச்சு தரேன் மட்டும் பாரு. உங்களுக்கு துணியே துவைக்க தெரியல. இங்க பாரு, நான் எவ்வளவு அழகா துவைக்க பாரு. இப்ப என்ன கும்மி துவைக்கணும் அவ்வளவுதானே. எப்படி துவைக்க மட்டும் பாரு. திருடனை கும்பிட மாதிரி. ஓ அப்படி ஒரு டெக்னிக் இருக்கோ. திருடனை எப்படி கும்முவேன்? இப்ப பாரு. இது ஒரு ஸ்டேஷன் இல்ல, துணி. இப்ப பாரு, நான் எப்படி கும்முறேன் மட்டும் பாரு. என்னன்னு என்னத்தானே கும்ப போறீங்க? இல்லடா, ஸ்டேஷன்ல திருடனை எப்படி கும்பணும்னு அத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படித்தானே தான். ஒட்ட வந்துட்டானுங்களே.
அவசரத்துக்கு கூட நான் என் துணி துவச்சது இல்ல. ஆமா மாப்பிள்ள, ஆமா கேட்டுட்டு இருந்தா ஸ்டேஷன்ல திருடனை எப்படி கும்புவீங்கன்னு. அதான் பிராக்டிக்ஸோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிதானே தென்மொழி? ஓ, டெமோ டெமோ மூலமா விளக்கிக்கிட்டு இருக்காரு அண்ணே, அப்படிதானே? இல்லனே, எப்படி கும்பணும் அலசணும் இல்ல திருடனை எப்படி கும்பணும் அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு விக்ரம் சொன்னா நம்பவே மாட்டேங்க. அண்ணியாச்சுக்கு இல்ல அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ அண்ணே, நானே அவன் மனசு நோக்க கூடாதுன்னு உட்காந்து தோச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நக்கலா இருக்குல்ல உனக்கு. என்ன டேனிலே, உன்னை ஸ்டேஷன்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது, கரோபி சிக்கிட்டான். ஏம்னே வந்து சிரிச்சது ஒரு குத்தமானே. போடா இப்படா. இல்லனே, நீங்க குத்துறது அலசதெல்லாம் பாக்கணும்னே. என்ன பார்த்தாங்க? ஆஹா, இப்போ எம்மோ போட்டு கொடுத்துருவாளே. இந்த கரோப்பைக்கு ஏதாவது பண்ணணுமே. புருஷன் முன்னாடி என்ன ஆப்பு வச்சாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இல்லடா, உங்க மாமியார் வந்திருந்தாவே. மாமியாரா? அந்த பையன் இருக்கட்டும் உனக்கு. ஒண்ணு இல்லத்தான், சும்மா கிணத்துல தண்ணி கிடக்கான்னு எட்டி பார்க்க வந்தேன். தண்ணி எல்லாம் நிறைய கிடக்குமாப்ல, நீங்க தூங்கத்தான். இல்ல திருடனை எப்படி கும்புவீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்கத்தான். தங்கச்சி கூப்பிட்டா மாப்ள. என்ன கும்புவல? ஓ இல்லத்தான், சொல்லிருக்க எனக்கு டூட்டி போட்டாங்கன்னு சொல்லிருங்கத்தான். வெளில போமா? எங்க? செம்பலி அக்கா, பொண்ணுத்திர அண்ணே ஹோட்டலுக்கு போறாங்களா? ஐயோ, இன்னைக்கு நான் எந்த பிளான் போட்டாலும் சொதப்புது. புரட்டி எடுத்துருவாளே. அப்போ அம்மா உங்களை அடிப்பாங்களோ? இல்ல இதுல நான் சொல்லி கொடுக்கல, என் மேல கோபப்படாத. என்னடி? ஆமா. செம்பலி அக்கா, பொண்ணுத்திர தான் அடி வாங்க போறாங்களா? என் மேல அநியாயமா கோபப்படாத, பெத்து வச்சிருக்கோம் பாரு, அதுதான் இவ்வளவு காரணம். இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமான கேட்க. இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமான கேட்க. என்ன சொல்லலாம்? பாப்பா இன்னைக்கு நிஜமாவே எனக்கு அடி வாங்கி கொடுக்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க மேடம்? ஏமா உடனே எல்லாத்துக்கும் சொல்லுமா இல்ல? ஆமா ஹோட்டலுக்கு போறமா? இல்ல போகல. ஏமா அப்ப சொன்னாங்கல்ல, அத நீ எல்லாத்துக்கும் சொல்லிட்டியே. அங்க சரி, என்ன பார்த்து மோர இடிச்சு வையும்போது உனக்கு எப்போ என்ன? அம்மா ஹோட்டலுக்கு போகலையா? உன்னை யாரு கத்தி எடுத்துட்டு டம்பர் அடிக்க சொன்னா? எப்போ போகல. பாப்பா தப்புச்சு. சரிமா தப்புச்சுட்டா. சாப்பு தண்ணியா ஊத்தல? ஏய், நீ ஊத்துனா நானும் ஊத்துறேன்டி. ஊத்துங்க பாப்பா. எங்க நீ ஊத்து பாப்பா. ஊத்திடுவேன். அடியா ஊத்துடி. அடியா கிணத்துல ஊத்துட்டே. அத்தி செம்பல தண்ணி விட்டு அடைக்குறாங்க. எங்க உள்ள விழுதுங்க? போச்சி உள்ள விழுந்துட்டே. இப்போ என்ன பண்ண? என்கிட்ட வந்துரு. ஒண்ணு வேண்டாம். ஆடி சேர்ந்து துணி துவைக்கலாமா? வேண்டாம், போதும். போதாது. போதும். போதும். போதாது. ரொம்ப சிரிச்சிருக்கேன்டி. எல்லாம் என் பிள்ளையோடதான், என் தங்கத்தோடதான். அப்படியா? ஆமா, என் கட்டி தங்கனாலதான் சிரிச்சேன், என் தொங்க பிள்ளையோட சிரிச்சேன். நான் உங்க செல்லமா? ஆமா, நீ செல்லணும், என் வயிறுன்னா என் வயிறு குட்டிதான். நான் மட்டும் தானே? நீ மட்டும்தான் என் செல்லும், என் வயிறும். அப்படியா? அத கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏண்டி சத்தம் சொல்லண்டி? என் கட்டி தங்கம், என் வயிறு தங்கம், என் பட்டுக்குட்டி, என் வயிறு குட்டி, என் தொங்க பிள்ளை. கொஞ்சிக்கிட்டே இருப்பேன்டி. கேட்டுச்சா? அந்த பச்சை பண்ண வெறுப்பேத்துறான்னு உனக்கு இருக்க முடியாதடி. இல்லங்க, எனக்கு மாமியாரே அவதாங்க. மாமியார் வெறுப்பேத்துறதுல அவ்வளோ ஒரு சுகம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. கேட்டுச்சா? கேட்டுச்சான்னு கேட்டேன். கேட்டுச்சு, எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. தங்கப்புல இங்க வாமா. ஒண்ணு வேணாம், ஏதோ எப்போ தப்பிச்சு ஓடிருங்கன்னு சொல்லிட்டு ஓடுங்க. ஐயோ தங்கப்புல நீ வாமா, நீ தான் என் தங்கம், என் வயிறம். இங்க வாமா. அப்ப அம்மா?
அதே அம்மா 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 இன்னொரு கட்டி தங்கம் இன்னொரு வயிறு தங்கம் நீ இன்னொரு கட்டி தங்கம் இன்னொரு வயிறு தங்கம் உங்க அப்பா எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு பாத்தியா? மட்டும்தான் இருக்கு போத்துக்கு. இப்போ அம்மா உங்க மடியில இருக்காங்க, அவங்க தூர வைங்கப்பா. தூர வைப்பாங்க தூர. அதெல்லாம் போக முடியாதுடி. எங்க அப்பா மடியில நான் இருப்பேன். இப்போ என்ன கட்டி பிடிச்சுக்கோங்களே. ஐயோ பத்தலமா. இப்போ எனக்கு கோவம் வந்துப்பா, அம்மாட்ட சொல்லி வைங்கப்பா. என்ன சிக்கன் பிடிச்சுக்கோங்க. அம்மா பிடிச்சுக்குவோமாமா. என்னமா யாப்பாடி யாப்பா எங்கப்பா காலேஜ் தள்ளிக்கிட்டு இருக்க ஓடி சொல்லிட்டேன். எங்க அப்பாடி நான் தான் அப்பா தோல்ல உட்காருவேன். ஏன் என்னால இருக்க முடியாது? சப்பா சப்பா என்னமோ அம்மா உங்க தோல்ல இருப்பாலாம். இருக்கட்டுமா. வேணப்பா. நீ என்னடி சொல்றது? நான் இருப்பேன்டி. அப்பா தோல்ல இருக்க கூடாது. நான் இருப்பேன்டி. எங்க அப்பா தோல்ல நான் இருப்பேன். அப்பா அம்மா தோல்ல ஏறிட்டாங்கப்பா. நீ எந்த தோல்ல இருக்க தங்கம் வா. அம்மா இருக்க கூடாது. ஆமா பாவம்ல அம்மாக்கு தம்பி இருக்கா, தம்பி தான் உட்காந்துருக்கா. அப்ப தம்பி இல்லனா உட்கார விட மாட்டீங்க. அது ஓன் தோலடி. அப்படி சொல்லுங்க. தம்பி தான் உட்காரணும், நீங்க உட்கார கூடாது. நான் உட்காருவேன் டி. எனக்கு கோவம் வந்தது சொல்லிட்டேன். கோவம் வந்துட்டுனா அப்பா அழகா ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு இருந்தோம். எல்லாத்தையும் கட்டி ஊற குட்டி சொல்லிட்டு அப்பா வா. அதுக்கு நடி வா கிளம்பு. வேணாங்க, வீட்லயே சமைச்சிடலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா கிளம்பு. எனக்கு இப்ப நாளைக்கு தான் டூட்டிக்கு போகணும். வெளியில போயிட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா. நிஜமாவா? ஆமாடி அடி வெளியில போயிட்டு வரலாம் வா. இப்ப நான் வரணுமா? நீ எங்க இருக்க சின்ன பிள்ளை அங்க வரக்கூடாது. அப்ப எனக்கு கோவம் வந்துப்பா. அப்ப என்கிட்ட சாரி கேளு. அப்பா சாரி கேட்டா கூட்டு போவேன். அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ போனது நல்லா தெரிஞ்சிருக்குமே. அப்பா சரி அம்மா கிட்ட ஒரு சாரி தானே கேட்டு. அப்பா எனக்கு அம்மனை பிடிக்கும். நடிக்காதடி, சாரி கேளுடி. அம்மா தங்கப்பிள்ள ரெண்டு தங்கப்பிள்ள தான். சரி ரெண்டு கிளம்புங்க, நம்ம அப்படி போயிட்டு வரலாம். இப்ப எங்க போற? ஏமா எல்லாத்தையும் சொல்லுதுக்காமா. பச்சைப்பிள்ள தங்கப்பிள்ள. இப்ப அவளு கேப்பா. இப்ப எனக்கு ரெண்டுமே என் தங்க பிள்ளைங்க தான். ரெண்டுமே என் உசுறு தான். இது வராண்டி பொண்டாட்டி ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்குது. என் தங்க பிள்ளை என் வயிறு பிள்ளை.